ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாரூஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். குளத்தெல்லாம் பார்த்த உடனே ஏதோ ஒரு கோவிலில் தான் இருக்கேன்னு தெரியுது இல்லையா? ஆமாங்க, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் சிவன் கோவிலில் தான் இருக்கேன். வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. வைத்தியத்துக்கெல்லாம் தலைவர் அவர் தான். வாங்க இந்த கோவிலோட சிறப்புகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. இப்ப நம்ம வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஸ்தல புராணம் பாத்தீங்கன்னா அங்காரக பகவான் சாபம் பெற்று தொழுநோயோட இந்த கோவிலுக்கு வந்தாராம். இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு அப்போ இங்க வந்துட்டு அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறாரு, வேண்டுறாரு, என்னோட தொழுநோயை குணப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவரோட வேண்டுதலுக்கு இறங்கி சிவபெருமானும் தையல் நாயகி அம்மாளும் ரொம்ப ஏழை மருத்துவர்களாக இங்க வந்து அங்காரகரோட தொழுநோயை குணப்படுத்தினதாக இந்த கோவில் புராணம் சொல்லுது. அதனாலதான் தொழுநோய் தீர்த்த வைத்தியநாதன்றது இங்க அவரோட பேரு. ஏழை மருத்துவர்களா சிவபெருமானும் அம்பாளும் இங்கே வந்ததுனால இப்பவும் தையல் நாயகி அம்பாளுக்கு தங்கத்தினால் ஆன திருமங்கல்யம் கிடையாது, பித்தளை ஆன திருமங்கல்யம் தான் அம்பாளுக்கு அணிவிச்சிருக்காங்க. ஏழை பங்காளனா தாயும் தகப்பனும் இங்கே இருக்காங்க. இந்த கோவில் அம்பாள் பார்த்தீங்கன்னா தையல் நாயகி அம்பாள். சிவபெருமான் அதாவது வைத்தீஸ்வரரை வைத்தியத்துக்காக தேடி வர்றவங்களுக்கு அம்பாள் உதவி பண்ணும் வகையில கையில கலசத்துல சஞ்சீவி தைலத்தோட சிவபெருமானுக்கு உதவி செய்யறதா சொல்றாங்க. கிருத யுகத்துல பாத்தீங்கன்னா காமதேனு சிவபெருமானுக்கு தன்னோட பாலால அபிஷேகம் செஞ்சதாகவும் அந்த பால் நிரம்பி வந்து இந்த குளம் பூரா ரொம்பியதாகவும் சொல்றாங்க. இப்போ என்ன நம்பப்படுதுன்னா வெள்ளத்தை இந்த குளத்துல கரைச்சிட்டு இந்த தீர்த்தத்தை பருகணும்னா தோல் நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்றாங்க. இந்த குளத்தோட பேர் தன்வந்திரி சித்த குளம். ஒரு முறை தன்வந்திரி பகவான் இந்த குளத்தருகே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப ஒரு தவளை சத்தம் போட்டு அவரோட தவத்தை கலைச்சுதான். அதனால கோபம் கொண்ட தன்வந்திரி பகவான் இந்த குளத்துல தவளையே இருக்க கூடாதுன்னு சொல்லி சாபம் விட்டாராம். தவளை இல்லாதனால பாம்பும் இல்லை. எப்பவுமே இந்த குளத்துல தவளையும் பாம்பும் இருந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த குளத்தோட பேர் தன்வந்திரி சித்த அமிர்த குளம். இவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்த குளத்தை வர்ற பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா உப்பு மிளகு இவ்வளோ பெரிய வெள்ளைக்கட்டி பேப்பரு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து மொத்தமாக கரைச்சிடுறாங்க. ஆனால் இங்கே கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா பேருக்கு இவ்வளோண்டு வெள்ளத்தை கரைச்சாலே உங்களோட நோய் சர்மம் எல்லா வியாதியும் தீரும்ன்றாங்க. அதனால பக்தர்கள் எப்பவுமே இந்த குளத்தையும் சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். கால்படாத புற்று மண் எடுத்து சஞ்சீவி தைலம் கலந்து குளிகைகளாக செய்து அங்காரக பகவானுக்கு கொடுத்து தொழுநோய் தீர்ந்ததுனால் இந்த கோயிலுக்கு வர எல்லாருக்கும் அந்த மண் குளிகைகள் கொடுக்கறாங்க. அதை உட்கொள்வதனால் அவர்களுக்கு இருக்கும் உடல் பிணி தீர்வதாக நம்பப்படுகிறது. இது வைத்தீஸ்வரன் கோவிலோட கிழக்கு கோபுரம். இங்க சுவாமி மேற்க பார்த்து இருக்காரு. எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சுவாமி கிழக்க பார்த்து தான் இருப்பாரு. இப்போ நம்ம மேற்கு கோபுரம் வழியா நுழைஞ்சு கிழக்கு கோபுரத்துக்கிட்ட நிற்கிறோம். இந்த மாதிரி புராதனமான கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாரெல்லாம் ஒவ்வொன்றும் பல கிலோமீட்டர் சுத்தளவு இருக்கும். அது நடந்து வர்றதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி. அந்த காலத்துலலாம் யார் தனியாக வாக்கிங்லாம் போனாங்க? இந்த மாதிரி கோவில்களை சுற்றி வந்தாலே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி. எல்லா கோயில்களுமே வெளி பிரகாரம் உள் பிரகாரம் எல்லாமே பெரிய பரப்பளவில் இருக்கும். கோவிலே மிகப்பெரிய பரப்பளவில் இருக்குன்னா பாருங்க.
இந்த திருக்கோவில்ல தான் சூரபத்மனை சம்ஹாரம் பண்றதுக்கு முருகனுக்கு அம்பாள் வேல் கொடுத்ததாக கூறப்படுது. ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகும்போது ஜடாயு பகவான், ஜடாயுனா எல்லாருக்கும் யாருன்னு தெரியும் இல்லையா, கருடனின் தலைவன் ஜடாயு என்பவர். அவர் அவரோட போரிட்டு தன்னோட ரெக்கையை இழக்கிறாரு. அந்த ரெக்கையை இழக்கும் போது அவரால் பறக்க முடியாம அவர் உடல் விழுந்த இடம் தான் இந்த திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். இங்க ராமரும் லக்ஷ்மணரும் ஜடாயுவை தன்னோட தந்தையா நினைச்சு இங்க தகனம் பண்றதாக சொல்றாங்க. இந்த கோவில்ல பஞ்ச தீபம் ஏத்துறது தான் எப்பவுமே முறைன்னு சொல்றாங்க. அது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு, அம்பாளுக்கு, பிள்ளையாருக்கு, முருகருக்கு, அங்காரகருக்கு. நான் எப்பவுமே தீபம் ஏத்தும் போது இந்த மாதிரி சேர்த்து வச்ச மாதிரி ஏத்திடுவேன். ஏன்னா ஒரு விளக்கு அணைஞ்சா கூட அதை இன்னொரு விளக்கு அந்த நெருப்பு பட்டு எரியும் இல்லையா. இது மட்டும் இல்ல, எப்பவுமே எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிற தாற்பயத்தோட நான் எப்போ இப்படி ஏத்துவேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என்னங்க அற்புதமான இந்த வைத்தீஸ்வரர் கோயில் புராணத்தை பார்த்தோம் இல்லையா, ஸ்தல புராணத்தை பார்த்தோம் இல்லையா, ரொம்ப மன நிறைவா இருந்தது. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கும் மன நிறைவா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தார்னிகிச்சா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி 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 வாடி நீ வாடி